Guys, welcome back to Rocking Narain. இன்னைக்கு நம்ம பார்க்குறதுனா ஈவில் நன் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. அது சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். சாப்டர் 1 ஏன்டா விளையாடலான்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். இது வர நைட் டைமில் வேறு விளாடுறேன். எப்படி இருக்கும் தெரியல. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் முக்கியம் பீகளே. ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த 4 மோட்ஸை ஒரு நாள் விளையாடி காட்டுறேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸி மோட்டை அடிக்கடி நான் மாட்டிகிட்டே இருக்கேன். மாட்டாத ஒரு வாட்டி விளாட்னேன். அது காப்பி பண்ணலான்னு பார்த்தா டைமும் இல்லை. என்ன பண்ணுறது? அடுத்தது நார்மல் மோடு, அது நம்மளுக்கு செட்டே ஆகாது. அடுத்தது ஹார்ட் மோடு, சத்தியமாக முடியாது. ஆனால் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் எடுத்து உங்களுக்கு அதை கண்டிப்பாக விளையாடி காட்டுறேன். உங்கள் நிறைய நம்ம இப்போ கோஸ்ட் மோட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நெட் ஆஃப் பண்ணிக்கணுமே. எல்லாருக்கும் விளம்பரம் வரும்னு எனக்கு தெரியும். நான் வந்துச்சு. நம்மளுக்கு இந்த கட்சின்லாம் தேவையில்ல, வேஸ்ட் எல்லாமே தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு ஐயே சேமியான்னு கற்றுருக்கோம். இது ஒன்று பைத்தியம். சாரி பைத்தியம்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கன்னோட பாட்டை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். நம்ம தானே நார்மல் எஸ்கேப் பண்ணுறோம். பரவாயில்ல, பார்த்து ஓடு. நட எழுதிச்சு சாதுலேயே திக் போட்ட உடனே யாரா அது நல்லா நடைய போகுது. ஐயோ யாரா இது? ஏய் கோழி. இதாச்சும் பரவாயில்ல, கோழி மாதிரி இது. ஈவல்லன் நாடையும் ஆலயம் போகுது. இதை பார்த்தா ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன பாட்டுன்னு சொல்லிட்டா? சொப்பன சுந்தரி நான் தானே. எப்படி பாட்டு சொல்லப்போனால் இந்த இடத்துல ஒரே ஒரு லிவர் மட்டும் குறைஞ்சிருக்கும். அந்த லிவர் மட்டும் இல்லை. அதனால் நம்ம கிளாஸஸ்க்கு போயிட்டு நம்ம அங்கே ஒரு ஸ்கேன் இருக்கும். அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு அடியை திறந்து விட்ருவோம். நாடா அடின்னு இருக்குது பேர் பார்க்கையே ஒரு வேளை அடியில் இருக்கும் பொழுது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். திஸ் இஸ் வார். திஸ் இஸ் வார். திஸ் இஸ் வார்னா திஸ் இஸ் வார். வார்னா சண்டை, போர். ஐயோ போர் நடக்க போகுது போலது. இவங்களை நம்ப முடியாது. போர்லாம் நடக்காது. நேராக நம்ம என்னால் ரூமு ஈவில் ஒன்று இருக்கிற போதெல்லாம் மட்டும் இந்த ரூம் தர ஓட்டிது. மற்ற நேரத்துலாம் மட்டும் ஐயோ விளம்பரத்தை போட்டானுங்களா பைத்தியாருங்க. சாரி கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை ஒழுங்காக பாருங்கள். இதுதான் விளம்பரம் வரும், ஆனால் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டோர்லாம் திறந்து பார்ப்போம். சுனிக்கறி வந்த மாதிரி இருந்தது. இங்கே மட்டும் அது கேன்டீன் பாட்டில் மட்டும் இருந்தது. இந்த கேம்காரனை போட்டு அட்டுன்னு அடிப்பேன். ஏன்னா இப்போ ஏதோ ஒன்று சொன்ன மாற்றிட்டேன். இந்த கேன்டீன் பாட்டில் இருந்ததுன்னா, கேன்டீன்னா சாப்பிட்ற இடம். காலேஜு, ஸ்கூலு, சில ஸ்கூலில் தான் இருக்கும். 3 மாடி 4 மாடி ஸ்கூலில் தான் இருக்கும். நார்மலான ஸ்கூல்லலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் காலேஜு, ஆஃபீஸில் தான் இருக்கும் அந்த கேன்டீனு. ஆனால் கேன்டீன்னு ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் பேர் கேன்டீன். ஓகேவா? நம்மளுக்கு இப்போது நாடா பைத்திய மாதிரி சுற்றி நிற்க எங்கேயோ ஒரு இடத்துல வெட்டியா அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம இப்போ ஒரு கீ தான் எடுக்கணும். இந்த இடத்துல கார்டன் கீ நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்? அங்கே கார்டன் கீ இங்கே இருக்குது. நம்மளுக்கு கட்டிங் பிளேயர் மட்டும் கிடைக்கலன்னா கார்டனில் போய் தான் ஸ்கூலில் ஐயோ சூரியகேட்டு வந்துட்டாளா டின் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனால் இப்போ நம்ம தானே இந்த மோட்டில் வச்சுருக்கோம். இதோ பாருங்க, இந்த டோர் தானே. இந்த டோரு இந்த சூரியகேரி மட்டும்தான் திறக்கவே மாட்டேங்குது.
சூனியக்காரி சொப்பன சுந்தரி. இப்போயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போது போக போக எவ்வளோ நேரம் ஆகும்? 20 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். முடிச்சு பார்த்தா ஒரு 20 நிமிஷம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம போய் அடியை திறந்து விட்றோம். அடியில் தான் அதிகமான வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எலும்பு கூட எடுக்கணும். அந்த எலும்பு கூட எடுத்துகிட்டு அதுக்கு பாஸ்வேர்டு கேட்பாங்க. அந்த பாஸ்வேர்டு மட்டும் போய் எடுத்துடலாம். டோரு திறந்து போட்டு கிடக்குது. கோழி வந்து கொத்திர போகுது. 15-17 மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. சரி ஆரன், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆரன். 15-17 கரெக்டாக நம்ம நம்பரை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டோம். 15-17 தான் வந்து நம்பர் ஆரன். ஐயோ அண்ணா ஒரு மாதிரி இருக்குது. இந்த பெல் இந்த இடத்துல அடித்தா ஒரு எலும்பு கூட இருக்கும்ல, அத்தைக்கிட்டு போய் ஒரு இடத்துல டப்பா ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவை எடுக்கணும். 15 5 1 7 0 15. ஐயோயோ தெரியாமல் 15க்கு 51ன்னு போட்டேன். ஓகே தந்தாச்சு. இந்த எலும்பு கூட நம்பி இங்கேயே வச்சுருவோம். இங்கே தான் எங்கேயோ ஒரு இடத்துல ரெசிபி இருக்கும். இந்த கேமுக்கு பார்ட் 2 வந்து நம்ம வந்து பார்ட் 2 வந்து போடலாம். சும்மா சொன்னேன். நஸ்ரத் எஸ்கேப்பு தான் வந்து பார்ட் 2. ஓகேவா? அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கார்டனுக்கு தான் அதிக வேலை இருக்குது. அதிக வேலை கார்டனில் தான் இருக்குது. ஐயோ விளம்பரத்தை விளம்பரத்தை போட்டாங்கன்னு நினச்சிட்டேன். விளம்பரத்துக்கு இங்கிலீஷில் ஆடுன்னு சொல்லுவாங்க. விளம்பரம்னு சொல்லி மைண்டில் அது போய் பதிந்துடுச்சு. சரி இனிமேல் ஆடுன்னே சொல்லலாம். நம்மளுக்கு 4 ஃபியூஸ் இருக்குது. இதுக்கு பேர் எனக்கு ஸ்விட்சானே தெரில. இது பேர் ஸ்விட்சா இல்லைன்னா சுவிட்சா? மறக்காமல் வந்து ஒரு டீமை போட்டு நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்விட்சுக்கு ஒரு டீமு, ஸ்விட்ச் அதுக்கு ஒரு டீமு அப்படின்னு சொல்கிறவங்களாம். அடுத்தது சுவிட்சுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டீமு. 2த்துல யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா யாருக்கு அதிக கமெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இங்கே தானே மண்வெட்டி இருக்கும். ஆனால் மண்வெட்டி காணும். ஒன்னோ காணுமே. இப்போ இந்த சவுண்டுக்கு கேட்டு சூனியக்காரிக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கட்டிங் பிளேயர் இங்கே இருக்குது. நம்ம அங்கே வந்து கார்டன் கீ பார்த்தோம்ல, அந்த கார்டன் கீ எதுக்குன்னா கட்டிங் பிளேயர் வந்து அந்த கார்டன் ரூமில் ரெசிபி செய்வோம்ல அந்த இடத்துல இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இங்கேயே வந்து இது பண்ணிட்டோம். ஓகே இப்போ நம்ம அட்டிக்கு போகலாமா இல்லைன்னா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அட்டிக்கு போகலாமா? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? சரி நம்ம அட்டிக்கு போய் அதை மாட்டிகிட்டே வந்துடுவோம். ஓகே அட்டிக்கு வந்தாச்சு. ஆரன். சில டைம் ஆரன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து எதுவுமே சொல்லாத கவர்மெண்ட் இருக்கேன். இந்த ஃபியூஸ் வந்து நம்ம இங்கே மாட்டிட்டோம். அடுத்தது வந்து சரி பார்ப்போம். டெட்டி யாரா நீங்கள் லென்ஸை கூட வைக்காது இருக்கிறீங்களே. லென்ஸ் இப்போ நம்மளுக்கு தேவைப்படும். லென்ஸை தூக்கி மாட்டிட்டு என்ன பண்ணுறோம், நான் நேராக போய் அது எலும்பு கூட எடுத்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பில் அடிச்சுட்டு எலும்பு கூட எடுத்துகிட்டு நேராக அப்படியே எங்கே போனோம்னா அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை தட்டி விடணும். தட்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்தது நம்ம அப்படியே வந்து அந்த எலும்பு கூட கீழே தூக்கி போட்டுட்டு நேராக அட்டிக்கு போகணும். அட்டிக்கு போயிட்டு அப்படியே வந்து அந்த டெலஸ்கோப்பில் பார்த்துட்டு அந்த ஃபியூஸை மட்டும் ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அதை மட்டும் வந்து நம்ம புல் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான், மிஷன் இஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம்ல
அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பொண்ணு வந்து என்ன பண்ணோன்னா அந்த சாவியை வந்து இந்த வீட்டோட சாவி மெயின் டோர் சாவியை வந்து அந்த ட்ரைனேஜில் கீழே போட்டுரும். போட்டதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா அந்த ட்ரைனேஜ் வழியாக அது போய் அப்படியே கார்டனுக்கு போகும். கார்டனுக்கு அப்படியே போய் எங்கே வரோம்னா நம்ம அப்படியே கார்டனுக்கு போய் ஒரு ரவுண்டு மாதிரி சுத்தம். அது சுற்றுறதுக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்மளுக்கு கார்டன் கீ கிடச்சாச்சு. அவ்வளோதான் கார்டன் கீ. அதுக்கப்புறம் கிடச்ச உடனே நேராக மெயின் டோருக்கு போய் திறந்துட்டு மெயின் டோரை திறந்துட்டு எஸ்கேப் தான். சாவி மட்டும் இந்த சேரில் இருக்குது. எப்படி இருக்கும்? இந்த கிளாஸில் வச்சுருக்கோமான்னு பார்ப்போம். இது எப்படி இந்த கேம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மார்க்கமாக இருக்குது. கார்டனில் வந்து யாரோட நேம் அந்த டோரில் யாரோட நேம் போட்டிருக்குதோ அந்த கிளாஸில் அந்த போர்டில் வந்து அவங்களோட நேம் போட்டிருக்கோம்ல அந்த கிளாஸில் மட்டும்தான் வந்து அந்த கார்டனுக்கு இருக்குது. ஐயோ ஸ்பெக்ஸை கொடுங்கடா. என்னடா பண்ணியிருக்கீங்க? கண்ணாடி ஸ்பெக்ஸ் மறக்காமல் யாரெல்லாம் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களோ காமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்க. தேர்ன கிளாஸுக்கே வரையடாடி. தேர்ன கிளாஸ் வந்து லைப்ரரி. இது ஐயோ லைப்ரரின்னு சொல்லிட்டேன், சாரி. வாயிலே நுழைய ஒட்டி. இந்த இடத்துலடா அந்த ஸ்பெக்ஸை வச்சுருக்கீங்க. இடத்த காட்டுங்களேடா. நான் பாட்டுன்னு போயிட்டே இருக்கேன். ஸ்பெக்ஸை மட்டும் கொடுத்துருங்க. இந்த கிளாஸில் இருக்குமா? இந்த கிளாஸில் தான் தேடிடுமே. ஆளே காணும். வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங்? மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. ஐயோ ஸ்பெக்ஸை கடா குடுங்கடா. ஐயோ வேலை இந்த பக்கம் ஏதாச்சும் போனால் ஒரு கிளாஸ் வருமா? அதோ இருக்குது. டே நிறைய ஏன்டா இப்படி பண்ணுறேன்? இந்த கிளாஸில் தான் ஸ்பெக்ஸ் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு கிளாஸை நம்ம தேடாதே விட்டோம். ஒரு கிளாஸை தேடாதே விட்டோம். நம்ம வந்து உங்களை வந்து ஆர்என்எஸ்ன்னு கூப்பிடுவோம், இல்லைன்னா ஆர்என்னு கூப்பிடுவோம். ஷார்ட் ஃபார்மாக ஆர்என். ஒரு நாள் உங்களுக்கு வந்து டாட்டா பஞ்சு காரோட ஸ்பெக்ஸு கிடச்சிச்சு. இப்போது டாட்டா பஞ்சோட வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, ஸ்பீட் எவ்வளோ வருது, ஸ்பீடாக போதா, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நாள் வீடியோ எடுத்து உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணும்னா அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ வலிக்குதே கை வர. பேண்டேஜ் வர போட்டிருக்கேன். இன்னமும் விளையாடிருக்கேன். சொல்லப்போனால் ஒரு விஷயம், ஜடேஜா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு போயிட்டாரு. அதுக்கு பதிலாக ராஜஸ்தான் ராயல்லேருந்து சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்திருக்காரு. யாருக்கெல்லாம் சிஎஸ்கே பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று சொன்னால், ஆர்சிபி யாருக்கெல்லாம் பிடிக்கணுமோ அவங்களாம் மட்டும் லைக் மட்டும் பண்ணுங்கள் போதும். அடுத்தது எம்ஐ எல்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் போதும். யாருக்கெல்லாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டு இருங்க. அதுக்கடுத்தது யாருக்கு ஐபிஎல் இருக்கிற எல்லா டீமும் பிடிக்கும். ஐபிஎல்லே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கும். ஐபிஎல்லே டோனி இருந்தால் தான் ஐபிஎல்லே நான் பார்ப்பேன், இல்லைனா பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம எங்கே போகணுன்னா சர்ச்சுக்கு போகணும். சர்ச் ஒரு பில்லர் எடுத்து இந்த ஓலி வாட்டரில் கலந்து ஒரு முட்டையை எடுத்து அதுக்கு அடுத்தது அது பேர் எதாவது சொல்லுவாங்களே
அந்த கன்னில் வந்து அந்த முட்டையை வந்து உள்ள கலக்கி போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதை அடுத்து வந்து அந்த சூனிக்காரியை சுடணும். அதுக்கடுத்தது வந்து போண்டா கோழியை சுடணும். போண்டா கோழி ஆளையே காணுமே. எனக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் ஐஸ்கிரீமை கண்ணில் காட்டாங்க குடிக்கி சாப்பிட்ற ஆளுனா. ஏன்னா எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு டப்பா வாங்கி கொடுத்தா கூட ஒரு நிமிஷத்துலேயே காலி பண்ணிடுறேன். அப்படி எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் தானே ஐஸ்கிரீம் லவ்வரு. யார் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல, லைக் மட்டும் பண்ணிடுங்க. சூனியக்காரியும் போண்டா கோழியும் இங்கே தான் இருக்காங்க. இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்ம தானே வந்து கோஸ்ட் மோட்ல வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கறது டெலிவரிக்கு வருவாங்க. யாருன்னே தெரில. இதோ இங்கே வர்றப்போது நம்ம பண்ணோன்னு நினைக்கிறேன், இல்லை போகும்போது பண்ணோன்னு நினைக்கிறேன், தெரில. ஒரு வேளை போகும்போது தான் நினைக்கிறேன். அப்படியே இந்த சாவி அப்படியே இங்கே ட்ரைனேஜ் வழியா இந்த ட்ரைனேஜ்க்கு அப்படியே போய் நேராக இருந்து இந்த ட்ரைனேஜுக்கு போகுது. இப்போ நம்ம கார்டனுக்கு தான் போய் எடுக்கணும் படுது. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. யார் இவன்? ஐயோ, ஓவர் திங்கிங் பண்ணால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். யாரா இவன்? ஐஸ்கிரீம் மண்டையில் தூக்கி சொருகிட்டு ஐஸ்கிரீம்கார மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கான், லைட்டாக அழுக்க இருக்குது. இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கே இருந்தால் தெரில. நீ ராடு தானே? அந்த ஐஸ்கிரீம் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8 இதெல்லாம் வருவேடா. அப்படிதான் போட்டாச்சு. சொன்னல அந்த ட்ரைனேஜ்க்கு அப்படியே போய் அந்த ட்ரைனேஜுக்கு போய் அப்படியே நேராக இங்கே வருது கார்டனோட ட்ரைனேஜில். அவ்வளோதான். சூனியக்காரி அழக்கம். இவன் இங்கே வரான், நம்ம இப்படி போயிடுவோம். இருந்தாலும் நம்ம போஸ்ட் நல்லா தான் வச்சுருக்கோம். சும்மா இனிமேல் நம்மளுக்கு இங்கே வேலையே இல்லை. கார்டனில் போய் அதுக்கப்புறம் எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு சரி ஆர்என்எஸ். ஏன்னா நம்ம கார்டன் தான் போகணும். ஆர்என்எஸ் ஐயோ கார்டனுக்கு போவோம். கார்டன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போய்ட்டுருக்கோம் போது. என்ன டோரு? இந்த டோர் தானே வெளியே போகிற டோரு. மரக்கட்ட டோர் வேற சுற்றி இழுத்துட்டு வந்து ஒச்சனாங்க தான். ஓகே, இங்கே தான் இது இப்படி வந்து ரவுண்டாக வந்து சுத்தம்னு சொன்னல, அது மட்டும் கம்ப்ளீட் ஆன உடனே நம்மளுக்கு சாவி கிடச்சிரும். அப்படியே நேரம் எழுதுச்சு. இது என்னது? மரம் மாதிரி இருக்குது, வேறு மாதிரி. என்ன தெரியாது? இது எதுவும் உள்ளே போகிற வழி மாதிரி இருக்குது. தள்ளுறா தள்ளுறா. அப்புறம் கது சாப்பிட்டேன் போட்டாங்க. இது ஏதோ ஒரு வழிக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு வழி இதான் ஷார்ட்கட் போல இருக்குது. நம்ம இங்கே வந்து விடுது இங்கன்னா இப்போ நம்ம ஒழிச்சிக்கிறதுக்கு போயிடுது. சூப்பரு, ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சாச்சு. 19 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். 19 நிமிஷம்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 25 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். யாராது? 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்கு இந்த கோழி. பார்க்குறப்போ கோழி தள்ளிப்போ கண்ணுங்கிறது மூஞ்சது. கோழி என்ன இப்படி நடக்குது? வாட் இஸ் திஸ் ஸ்குயிட் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பனிங்? என்ன தலை இப்படி திருப்பி நிற்குது? அவ்வளோதான் மக்களே. சரி அவ்வளோதான். ஆர்என்எஸ் நம்ம எஸ்கேப்பை மூடிச்சிடலாமா? அப்படியே அவ்வளோதான். போடலாமா? இந்த வீட்டை விட்டு நம்ம தப்பிச்சாச்சு. ஆர்என்எஸ் வாங்க வெளியே போனோம். எப்போ அடி இந்த சூனியக்காரி தொல்லை இல்லை.
ஐயோ போண்டா கோழி வர வருதா சாப்பிட்டுடா. இந்த மாதிரி எஸ்கேப் உங்களுக்கு வந்து ஈவில் அண்ட் சாப்டர் 1 வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இடமே ஏன் இருட்டாக இருக்குது, ஆனால் கட்சியில் பார்க்கும்போது மட்டும் வந்து வெள்ளை கலரில் இருக்குது ஒயிட்டாக. பாய் அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.